குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம செல்லினுடைய டைப்பில் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல்லை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோகேரியாட்டிக்கை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமாக நம்ம போயிடலாம். இதனுடைய அவுட்லுக் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டீட்டெயில்டாக ஏற்கனவே சொன்னதுனால அடுத்த சாப்டருக்கு நம்ம போவோம். ரைட். இருந்தாலும் ஒரு ரிமெம்பருக்காக திருப்பி ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஓரலாக நம்ம பார்த்துட்டு போவோம். ரைட். ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்ட் கேரியான் ஆர் கேரியாட்டிக் மீன்ஸ் அதாவது நியூக்ளியஸ் இஸ் நத்திங் பட் நட் சேஃப்டு நட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நட் சேஃப்டு நியூக்ளியஸ். இப்போ கேரியான்ஸ் மீன்ஸ் நியூக்ளியஸ், ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ். இது எங்கே இருக்குது சார் அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ளார. இப்போ ப்ரிமிட்டிவ் செல்லில் கேரியான் சேஃப் நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா? இல்லைன்னா அதை ப்ரிமிட்டிவ்னு சொல்கிறோம், இருந்ததுன்னா அதை யூகேரியாட்டிக்னு சொல்கிறோம். ப்ரோகேரியாட்டிக்னு சொல்கிறோம், இதை யூகேரியாட்டிக்னு சொல்கிறாங்க. இருந்தால் யூகேரியாட்டிக், இல்லைன்னா ப்ரோகேரியாட்டிக் நம்ம சொல்கிறோம். ரைட். அப்போ ப்ரோகேரியாட்டிக் இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே, வெரி ஸ்மாலஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துவோம் ப்ரோகேரியாட்டிக். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸு, இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ ப்ரோகேரியாட்டிக் மோஸ்ட்லி ஏன் அதை நம்ம ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? தே ஹாவ் நோ மெம்பரைன் பவுண்டட் நியூக்ளியஸ் அண்டு ஆர்கனல்ஸ். அதில் என்ன இருக்காது அப்படின்னா நியூக்ளியஸ், மெம்பரைன் பவுண்டட் நியூக்ளியஸ் இருக்காது, இன்டர்னல் ஆர்கனல்ஸ் வெல் டெவலப்மெண்ட் இருக்காது. அப்படி இல்லாத ஒரு அமைப்பு கொண்ட ஒரு செல்கள் எல்லாத்தையும் நாம் ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் வேறு அதில் எந்த மாதிரியான டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே உள்ளே இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னா பாக்டீரியா, பிஜிஏ ப்ளூ கிரீன் ஆல்கே, அண்ட் மைக்கோபிளாஸ்மா, பிபிஎல்ஓ அதாவது ப்ளீரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். சரியா? இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் தே ஆர் ஜெனரலி ஸ்மாலர் அண்டு மல்டிப்ளை மோர் ரேப்பிட்லி தேன் த யூகேரியாட்டிக் செல். ரொம்ப சின்னதாக இருக்கும், யூகேரியாட்டிக்கை விட வெரி சின்னதாக இருக்கும். அதே சமயத்தில் யூகேரியாட்டிக் செல்லினுடைய மல்டிப்ளிகேஷனை காட்டிலும் வெரி ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம எங்கே பார்க்கலான்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் பார்க்கலாம். தே வேரி இன் சேஃப் அண்ட் சைஸ். ப்ரோகேரியாட்டிக் எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. இப்போ யூகேரியாட்டிக்கில் எப்படி வேரி இன் சேஃப் அண்ட் சைஸில் இருக்கோ அதே மாதிரி ப்ரோகேரியாட்டிக்லேயுமே பாக்டீரியா ஒரு சேஃப்க்கு இருக்கும், சைனோ பாக்டீரியா ஒரு சேஃபாக இருக்கும். அதே பாக்டீரியாவில் பேசிலஸ் ஒரு சேஃபு, காக்கஸ் ஒரு சேஃபாக இருப்பாங்க, அண்ட் மைக்கோபிளாஸ்மா ஒரு சேஃபாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரி இன் சேஃப் அண்ட் சைஸில் நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல்லில் பார்க்க முடியும். ரைட். அதுக்கடுத்தது ப்ரோகேரியாட்டிக் செல்லில் இந்த பேசிக் சேஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 டைப்ஸில் நம்ம பிரிச்சிடலாம். அது அதனுடைய பேசிக் சேஃப் 4 டைப்ஸில் நம்ம உள்ளே அடக்கிடலாம். மெயினாக பேசிலஸ், காக்கஸ், விப்ரியோ அண்ட் ஸ்பைரலம் அப்படின்னு. பேசிலஸ்னால் ராட் சேஃபாக இருக்கும், காக்கஸ்னால் ஸ்பெரிக்கல் சேஃபாக இருக்கும், விப்ரியோனா கமா சேஃபாக இருப்பாங்க, அண்ட் ஸ்பைரலம்னா நல்லா ஸ்ப்ரிங் லைக் ஸ்பைரல் சேஃபாக இருப்பாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது ப்ரோகேரியாட்டிக் செல்லில் அதனுடைய ஸ்ட்ரக்சரல் வியூவில் செல்லினுடைய இன்டர்னல் ஆர்கனல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ப்ரெசண்ட் ஆகியிருப்பாங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு அவுட்டர் செல்வால் என்ன இருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அவுட்டர் செல்வால் ப்ரெசண்ட். ஸோ செல் என்வலப்பு பார்க்கலாம். செல் என்வலப்புக்கு உள்ளார பிளாஸ்மா மெம்பரைனில் மீசோசோமும் குரோமட்டோஃபோரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், நியூக்ளியேட் ப்ரெசண்டாக இருக்கும், அண்ட் ஃப்ளஜெல்லா ப்ரெசண்டாக இருக்கும், அண்ட் ஃபிலி அண்டு ஃபிம்ப்ரியை பாக்டீரியாவில் பார்க்க முடியும், அண்ட் ரைபோசோம்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். இந்த செல்லுக்குள்ளார இன்டர்னல் ஆர்கனல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய பாடிஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூசன்ஸ் பாடிஸ் நிறைய பார்க்கலாம். கெமிக்கல் காம்போசிஷனை ஜெல்லி ஃப்ளூயிட் கெமிக்கல் காம்போசிஷனை சைட்டோபிளாசத்தில் பார்ப்போம். அதை தான் இன்க்ளூசின் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். அதே போல் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன செல் என்வலப் அப்படின்னா என்ன,
ரைஸ்போசோம்னு என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன. அப்போ செல் என்வலப் அப்படிங்கிறது யாரை நம்ம சொல்லுவோம்? மெயினாக வந்து அவுட்டர் மெம்பரைன் ஆஃப் செல் வால், அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிளைகோகாலிக்ஸு, செல் வால், பிளாஸ்மா மெம்பரைன், இந்த மூணும் சேர்ந்து தான் செல் என்வலப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் ப்ரொடக்டிவ் கவரிங் லேயராக வந்து இருக்கும். இந்த 3 டைட்லி பாண்டட் லேயர்ஸ் வந்து எங்கே நம்ம பார்க்கலான்னா பாக்டீரியாவில் பார்க்கலாம். ஸோ அப்போ மெயினாக செல் என்வலப்டு மேடப் ஆஃப் 3 tightly bond layer and 3 tightly bond layers are classified into யாரெல்லாம் கிளைகோகாலிக்ஸு, செல் வால், பிளாஸ்மா மெம்பரைன். தே ஆர் மேடப் ஆஃப் கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் ஆர் கெமிக்கலி சப்ஸ்டன்ஸ் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அது ஒரு ப்ரொடெக்டிங் கவரிங் லேயராக இருக்குது. அவுட்ரு என்வலப் வந்து எப்படி இருக்கும்? பாக்டீரியாவுடைய ப்ரொடெக்டிங் லேயர், அதை தான் நம்ம சொல்லுவோம். ரைட். அதே போல் தான் ஒவ்வொன்றும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் செல் என்வலப்பில் செல் வால்னால் யார்? செல் வால் வந்து மிடில் லேயராக இருப்பாங்க. எதுக்கு இடையில? கிளைகோகாலிக்ஸுக்கும் பிளாஸ்மா மெம்பரனுக்கும் இடையில. எங்கே பார்க்கலாம்? ஆல் ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து பார்க்கலாம். ரைட். இந்த மாதிரி இருக்கும். சேஃப் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? மெயினாக த சேஃப் ஆஃப் த செல் அதை கொடுக்குறதும் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டையும் கொடுக்குறது யார் அப்படின்னா, ஒரு செல்லுக்கு சேஃபையும் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டையும் கொடுக்குறது வந்து செல் வால். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது பிளாஸ்மா மெம்பரைன்கிறது இன்னர் லேயரு. எதுக்கு இன்னர் லேயரு? பாக்டீரியானுடைய இன்னர் லேயரு. அது ஒரு செமி பெர்மியபிள் நேச்சர் மெம்பரைபிள் சொல்லலாம். அண்டு ஏன் செமி பெர்மியபிள்னு சொல்கிறாங்க? அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிடாது. ஸோ எதை தேவையோ அதை மட்டும் அலோவ் பண்ணிவிட்டு தேவையில்லாததை வெளியில் தள்ளிடும். ஸோ அதனால் அதுக்கு பேர் அது செமி பெர்மியபிள் பார்சியலி மெம்பரைனபிள் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு தட் ஆஃப் யூகேரியாட்டிக்ஸ். யூகேரியாட்டில் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரைனும் ப்ரோகேரியாட்டில் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரைனும் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் சேஃபாக இருப்பாங்க. ரைட். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது என்வலப்பில் வந்து யார் வந்து கண்டுன்னா சம் கிராம் ஸ்டெய்னிங்கை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கிராம் ஸ்டெய்னிங்க்கு வந்து 2 டைப்ஸாக சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சரலில் இருக்கக்கூடிய ஸ்டெய்னிங் யார் சொன்னால், கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டெய்னிங் மெத்தேடை வந்து செல் என்வலப்பில் தான் பார்த்து தான் வந்து என்ன பண்ணுவார்னா டிசைட் பண்ணுவார். அது கிராம் பாசிட்டிவாக கிராம் நெகட்டிவாக. இந்த ஸ்டெய்னிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது ப்ளூ கலராக இண்டிகேட் ஆகுதா இல்லது பிங்க் கலராக இண்டிகேட் ஆகுதா அப்படின்ட்டு. இந்த பாசிட்டிவ்னா தே டேக் அப் அண்டு ரிட்டைன் த கிராம் ஸ்டெயினை வந்து என்ன பண்ணுது, எடுத்துக்கிச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. டு நாட் ரிட்டைன் த கிராம் ஸ்டெயின், அதை வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா அதை நம்ம நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். மீசோசோம் அப்படிங்கிறது பிளாஸ்மா மெம்பரைனுடைய என்ஃபோல்டடு ரீஜியன் நம்ம மீசோசோம்போம். அதே சமயத்தில் அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, இட்ஸ் இன்க்ளூடு வெசிக்கல்ஸ், டியூபல்ஸ் அண்டு லேமெல்லா. இது எல்லாமே சேர்ந்தது தான் மீசோசோம்ஸை நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ரக்சரில். அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மீசோசோம் என்னது? செல்வால் ஃபார்மேஷனு, பாக்டீரியாவுடைய ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், குரோமோசோம் டாட்டர் செல் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அண்டு ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன். ஸோ இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா. ஒரு பிளாஸ்மா மெம்பரைனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை என்சைமேட்டிக் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ இது எல்லா வேலையுமே செய்கிறது யாருன்னா மீசோசோம். செல்வால் ஃபார்ம் பண்ணும், ரெப்ளிகேஷனில் இன்வால்வ் ஆகும், குரோமோசோம் டு டாட்டர் செல் குரோமோசோம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும். அதே போல் ரெப்ளிகேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் அண்ட் செக்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எல்லாமே எங்கே நடக்குது? மீசோசோம்ஸில் தான் நடக்கும். பாக்டீரியாவில் மீசோசோம் நடக்கும். ஒன் மோர் திங், பாக்டீரியாவுடைய மீசோசோம் அண்டு குரோமட்டோஃபோர் வந்து குரோமட்டோஃபோர்னா ஸ்டெய்னிங் மெத்தேடுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஸ் வந்து குரோமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதில் வந்து பிக்மெண்ட் கண்டெய்னிங் வந்து அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெயினாக வந்து மெம்பரைன் வந்து என்ன இருக்கும், இந்த மீசோசோமுடைய மெம்பரைனு என்ஃபோல்டிங் ஆகிருக்கும். எங்கே? இன் ப்ரோகேரியாட்டிக் செல். எக்ஸாம்பிள் யாரை நல்லா பார்க்கலான்னா சைனோ பாக்டீரியாவை நம்ம நல்லா பார்க்கலாம்.
ரைட். அதுக்கு அடுத்தது நியூக்ளியாய்டுன்னா என்ன, அண்டு பிளாஸ்மிட்ஸ்னால் என்ன. நியூக்ளியாய்டுங்கிறது யார், மெயினாக வந்து நான் மெம்பரேபிள் சர்க்குலர் சிங்கிள் டிஎன்ஏ ஆர் ஜெனட்டிக்கல் மெட்டீரியலை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நியூக்ளியாய்டு. ஏன் அது நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறோம், டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏன்னு சொல்லாமல் ஏன் நியூக்ளியாய்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்ன கிடையாது, நான் மெம்பரைன் கிடையாது, அதாவது மெம்பரைன் கிடையாது, நான் மெம்பரைன். அதனால் அது நேக்கடு மெம்பரைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ சர்க்குலர் ஜெனட்டிக் டிஎன்ஏவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், வித்தவுட் மெம்பரைன்னா நம்ம வந்து நியூக்ளியாய்டு நம்ம சொல்லுவோம். நியூக்ளியஸுக்கும் நியூக்ளியாய்டுக்கு என்ன வித்தியாசம், நியூக்ளியஸில் நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோஸை சரௌண்ட் பண்ணி நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். இந்த நியூக்ளியர் மெம்பரைன் வந்து இதில் ஆப்சண்ட்டு. ஸோ நியூக்ளியர் மெம்பரைன் இல்லாத ஒரு நியூக்ளியஸை நியூக்ளியாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அதே போல் பிளாஸ்மிட்ஸ் நம்ம இது பாக்டீரியோடைய பிளாஸ்மிட்ஸ் என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா சர்க்குலர் நியூக்ளியஸ் அல்லாது எக்ஸ்ட்ராவாக ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த இதுக்கு பேர் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், சர்க்குலர் டிஎன்ஏ இருப்பாங்க, ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ இருப்பாங்க. அந்த சர்க்குலர் டிஎன்ஏக்கு பேர் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாக்டீரியாவில் இருக்கும். பாக்டீரியாவில் மெயினாக வந்து டிஃப்ரெண்ட்டு, அது வந்து ஒரு ஆன்டிஜனாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அண்ட் இதில் வந்து ஃப்ளமன் இருக்கும், ஹூக் இருக்கும், பேசல் செல் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளஜெல்லா. அடுத்தது ஃப்ளஜெல்லா வந்து மெயினாக வந்து லொக்கோமோஷனுக்காக மொட்டைல் பாக்டீரியாவில் ஒரு செல்வாலில் வந்து என்ன, செல்வாலினுடைய எக்ஸ்டென்ஷனாக வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா தின் வால்டு ஃப்ளமண்டஸ் லைக் எக்ஸ்டென்ஷனாக செல்வாலில் நம்ம பார்ப்போம் மொட்டைல் பாக்டீரியாத்தில். அதுக்கு பேர் ஃப்ளஜெல்லா. அதில் வந்து நம்ம வந்து 3 பார்ட்ஸ் மெயினாக பார்க்கலாம், ஃப்ளமண்ட்டு, ஹூக்கு, பேசல் பாடி. இது 3ஐயும் நம்ம பார்க்கலாம். ரைட். அதுக்கடுத்து வந்து பைலி அண்டு ஃபிப்ரிலே. பைலி ஃபிப்ரிலே வந்து மெயினாக இதுவும் அதே போல் டியூப்ரல் லைக்கு எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சராக தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸ்டர்னல் அவுட்டர் க்ரோத்தில் தான் இருப்பாங்க. ஃப்ளஜெல்லாவை காட்டிலும் வெரி ஸ்மால் சைஸஸாக இருப்பாங்க. சர்ஃபேஸ் ஆஃப் த பாக்டீரியாவில் நான் மொட்டைலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது, இது மொட்டைலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. பட் இதனுடைய ரோல் என்ன அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் இது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸினுடைய ரோல் என்ன, மெயினாக வந்து ரைபோசோம்ஸினுடைய ரோலு இந்த பிளாஸ்மா மெம்பரைனோட வந்து அசோசியேட்டடாக இருக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அதே சமயத்தில் இந்த ரைபோசோம்ஸில் ப்ரோகேரியாட்டில் இருக்கிற ரைபோசோம்ஸு, மெயினாக ரைபோசோம்ஸை 2 டைப்ஸாக சொல்லலாம். ஒன்று 70S, இன்னொன்று 80S ரைபோசோம்ஸ்னு. ஸோ ப்ரோகேரியாட்டிக்கில் 70S ரைபோசோமு, யூகேரியாட்டிக்கில் 80S ரைபோசோம்ஸு. இந்த ரைபோசோம்ங்கிறது மேடப் ஆஃப் ஆர் கம்போஸ்டு 2 சப் யூனிட்ஸ். ஒரு சப் யூனிட் வந்து 50 + 30 70 ரைபோசோம்ஸு, அது ப்ரோகேரியாட்டிக்கில் பார்க்கலாம். அதே வந்து 60 + 40 அது வந்து 100S, அது வந்து யூகேரியாட்டிக் ரைபோசோம்ஸில் பார்க்கலாம். ரைட். அப்போ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸு என்ன டைப் அப்படின்னா 70S ரைபோசோம்ஸு. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் ரைபோசோம்ஸினுடைய ஃபங்க்ஷன் மெயினாக வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு அண்டு பாலி ரைபோசோம்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ரைபோசோம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்ததுன்னா அது பாலி ரைபோசோம்ஸ் அப்படிம்போம். இந்த மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபராக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் mRNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டு. ரைபோசோம்ஸ் ஆஃப் பாலி ரைபோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட்டாக பண்ணும், மெசேஜ் டு ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, மெசஞ்சர் ஆர்என்ஏவாக வந்து ரியாக்ட் பண்ணுறது வந்து இந்த ரைபோசோம்ஸினுடைய வேலை. அண்டு இன்டர்னல் இன்க்ளூசன்ஸ் பாடிஸில் யார் இருப்பாங்க, அதில் வந்து ஸ்டோரேஜ் ரிசர்வ் மெட்டீரியல், ஃபுட் மெட்டீரியல்ஸ் சைட்டோபிளாசத்தில் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் வந்து அதில் இருப்பாங்க, கிளைகோசன்னு அண்ட் பாஸ்பேட்டு சைனோபைசியன். ஸோ இந்த மாதிரி கேஸ் வெசிக்கல்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்க்ளூசன்ஸ் பாடிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டு. ஸோ இது மாதிரி நம்ம இது வரைக்கும் நம்ம ப்ரோகேரியாட்டிக்கில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸினுடைய ஸ்ட்ரக்சரல் வியூஸு, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட். நெக்ஸ்ட் வீடியோவில் யூகேரியாட்டிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.